ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சக்திவேல் எங்கே முத்துவேல் இந்த குடும்பத்தோட ஒன்று சேர்ந்துருவாரோ, ஆத்தாவோட சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பத்தையும் 2 குடும்பமும் ஒன்றா சேர்த்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துலேயும் ஆதங்கத்துலேயும் 2 குடும்பத்தையும் சேரவே விடக்கூடாது அப்படின்னு வேணும்னே இங்கே இருக்கிற பிரச்சனைகளை கலரி பெரிய பிரச்சனையாக ஆக்கி விட்டுறாரு சக்திவேல். இதனால் கோமதி தன் பையனை பற்றி தப்பாக பேசின உடனே நான் ஒன்றும் என் பையனை அப்படி வளர்க்கலை அப்படின்னு சொல்லவும், பெண்ணை அப்படி வளர்த்துருக்கியா, அவன் எல்லாத்தையுமே இப்படி வேணும்னு தான் பண்ணியிருக்கான் அப்படின்ன உடனே கதிர் ஒன்றும் ராஜியை கல்யாணம் பண்ணிக்கல, நான் தான் கதிர்க்கும் ராஜுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சேன் அப்படின்ன உடனே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. இந்த விஷயத்த கோமதி சொல்லியிருக்க கூடாது, தன் பிள்ளை மேலே இப்படி ஒரு அபாண்டமான பழியை போடுறாங்களே அப்படின்றதுக்காக ஒரு ஈயர்முக்கு கூட துரோகம் பண்ணாத அவனை ராஜ்ய கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவன் சொத்துக்காக அப்படின்னு பேசும்போது ஒரு கோபத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே நம்ம அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. பாண்டியன் வந்துடுறாரு. கோமதி சொன்ன விஷயத்த நினச்சி அவ்வளோ அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா பாண்டியன் கிட்ட இந்த விஷயத்த கோமதி சொல்ல கிடையாது. ஸோ ராஜிக்கும் மீனாவுக்கும் இவங்களுக்கு கதிர்க்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம். ஸோ மற்றவங்க எல்லாருக்குமே இப்போ செந்தில் சரவணனுக்கு இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது கூட பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. முக்கியமாக இப்போ சக்திவேல் முத்துவேல் எல்லாருமே அவ்வளோ அதிர்ச்சியில் அப்படி போடும்னா அப்போது பையன் பிளான் பண்ணி சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கல, நீதான் எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும், சொத்து வந்துடும் அப்படின்னு பிளான் பண்ணி யோசிச்சு இதை பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் இருக்கிற அப்படியே அந்த இலையோட தூக்கி அப்படியே விசிறாரு சக்திவேல். விசிறின உடனே முத்துவேலும் மாரி வடிவு குமரவேல் இவங்கெல்லாம் அதிர்ச்சியில் எழுந்திரிச்சு நிற்கவும், என்ன சொல்கிற கோமதி நீ அப்படின்னு ராஜோட அம்மா கேட்கவும், அத்தை அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. நீ போதும் அமைதியாயிரு ராஜி, இதுக்கு மேலே போதும், என் பையன் படுற கஷ்டத்தை இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது, தேவையில்லாமல் அவன் மேலே அபாண்டமாக பழியாக போட்டால் வேற என்ன பண்ணுவாங்களாம், இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, அமைதியாயிரு ராஜி அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படி போடு, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா, இப்போ புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, சித்தப்பா வேண்டாம் சித்தப்பா, அத்தை ஏதோ உளறாங்க அப்படின்னு, அதான் உன் அத்தை வாயிலே எல்லாத்தையும் சொல்லிட்டாளே, ஒன்று என்ன ஓடுகாலி, நீ ஓடி எங்கள் குடும்ப மானத்தை வாங்கினதை பத்தாத பிளான் பண்ணி திட்டம் போட்டு ராஜு ஓடி வந்ததே காரணமாக வச்சுக்கிட்டு நீ அவனுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டல ராஜியை, இல்லை ஒரு வேளை இதுவும் உன்னோட பிளான் தானா, ராஜி அப்படியெல்லாம் அவளை போய் சொல்லிட்டு அவளை வீட்டை விட்டு ஓடி வர சொல்லி நீ உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டியா, கல்யாணத்தை அப்போ நீ எப்படி ஓடி வந்து அசிங்கம் பண்ணியோ அதே மாதிரி அவளை ஓடி வந்துட்டா எங்கள் குடும்பமானோ அசிங்கமாகும் அப்படின்றதுக்காக நீ ஓடி வந்துட்டேன்ற கோபத்தில் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து உங்கள் குடும்பத்தை பழிவாங்க துடிக்கிறோம் அப்படின்ற விஷயம் நல்லா தெரியும் இல்லை உனக்கு, அதனால தான் ராஜியையும் ஓடி வர சொல்லி எங்களை திரும்பவும் நீ அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிருக்கா அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ஏதேதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைண்ணே, தேவையில்லாத பேசாத அப்படின்னு பாண்டியனுக்குமே எல்லா விஷயமும் இப்போ தெரிஞ்சிடுது. அவருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கோமதி தான் கல்யாணம் பண்ணி வச்சாளா, அப்போது அவங்க அண்ணன் சொல்கிறது உண்மை மாதிரி தானே இருக்குது, இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்காளே அப்படின்னு அவருக்கு அவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது. மற்றவங்க எல்லாருக்குமே அதே மாதிரி தான், என்ன அத்தா உன் மக உத்தம அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன், உன் பேரை நல்லவன்னு இப்போ தெரியுதா, எல்லாருமே பிளான் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லிட்டு இருக்கவும் முத்துவேலுக்கு அதிர்ச்சி, என்ன சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு, ராஜி என்ன இது அப்படின்னு, அப்பா அது அப்படின்னு நிற்கவும், ஓ அப்போது இவ தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாளா, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உனக்கு என்ன தகுதி இருக்குது, என் பொண்ணு அப்படியே ஓடி பறந்ததாலையும் அவளை பற்றின விஷயம் தெரிஞ்ச உடனே அவளை நீ பார்த்த உடனே எனக்கெல்லாம் நீ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும், சக்தி சொன்ன மாதிரி, இல்லை அவளை கூட்டிகிட்டு எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கணும், எங்கள் பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்போம், ஆனால் நீ இந்த விஷயத்த மறைச்சி என் பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, இல்லை உன் பையன் கூட பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கியா அப்படின்னு, அண்ணே நான் பிளான்லாம் ஒன்றும் பண்ணலண்ணே, ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியல, அவள் சாகணும்னு நிற்கும்போது என் பையனை தாலி கட்ட சொல்லி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் என் பையனோட ஓடி வந்துட்டா அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு எல்லாரும் விட்டுருவீங்க அப்படின்னு தான், ஆனால் நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலண்ணே, அவள் யாருக்காக ஓடி போனா அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சோ என் பையனை பற்றி இப்படி நீங்கள் தப்பாக பேசும்போது என்னால் அமைதியாக இருக்க முடியலண்ணே, அதான் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஒன்றும் சொத்துக்கு என் பையனை உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலண்ணே, ஏண்ணே என் அண்ணன் பொண்ணு
இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து நிற்கும்போது என் பையனுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்னென்ன தப்பு இருக்குது, ஆனால் நீங்கள் சொத்துக்காக என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்றதெல்லாம் சுத்த போயினேன். ஆனால் நானுமே அதுக்காக யோசிச்செல்லாம் பண்ணலை. என்னம்மா நீ பாத்துக்கிட்டு அமைதியாக இருக்கா, பேசுமா அப்படின்னு. என்ன இன்னமும் எதுக்கு ஆத்தாவை சப்போர்ட்டுக்கு இழுத்துட்டு இருக்க, அதான் உன் ஒண்டவாளெல்லாம் தண்டவாளத்தில் ஏறிடுச்சு, பின்ன என்ன இருக்குது அப்படின்னு உடனே எங்கள் அப்பத்தாவுக்கு அதுக்கு மேலே, ஏன் கோமதி நீ இப்போ சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு. அம்மா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதாம்மா அப்படின்னு. அப்போது சக்தி சொல்கிற மாதிரி நீயுமே பிளான் பண்ணி தானே எங்கள் குடும்பத்தை பழிவாங்க ராஜியை கதிர்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அப்பத்தாவோ தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா எல்லாருக்குமே இன்னும் பயங்கர அதிர்ச்சி. கோமதி நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு மாரியோ வடிவும் கோமதி கேள்வி கேட்கவும் பாண்டியனுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குது கோமதி பண்ண விஷயத்தினால. இப்போ அவர் தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காரு. அப்போது குடும்பமாக சேர்ந்து எல்லாருமே பிளான் பண்ணி தான் ராஜா இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு அவ்வளோ வருத்தத்தில் இருக்கார். ஸோ என்ன பெரிய காசு பணம் சந்தோஷமாக இருந்திருப்பா அப்படின்னு எல்லாரும் அதுவே பேசிகிட்டு இருக்கீங்களே, ஏன் இங்கே என் பையன் கூட உங்கள் பொண்ணு சந்தோஷமாக இல்லையா, சந்தோஷமாக வாழலையா, அதான் அவள் வாயாலியா அவள் சொல்கிறாளே சந்தோஷமாக இருக்கோம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு. பின்ன என்ன அப்படின்னு. இங்கே பாரு கோமதி நீ 1000 சொன்னாலும் இதுக்கெல்லாம் அது காரணமாகாது. அவள் எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பா. எங்கள் பொண்ணை நாங்கள் நினச்ச இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து சந்தோஷமாக இருந்திருப்போம் அப்படின்னு. இங்கே பாருங்கள் நான் இப்போ என்ன தப்பாக பண்ணிட்டேன், இப்போ எல்லோரும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. அவள் எங்கேயோ போய் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், ஆனால் நடந்ததை நினச்சி அவள் ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு தான் இருந்திருப்பா. அதே என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுனால அவள் இப்போ எவ்வளோ நிம்மதியாக இருக்கா தெரியுமா. இப்போ 2 பேருக்குமே பிடிச்சி போச்சு, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு. கிழிச்சா அப்படியே உன் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறது அவளுடைய குணம். ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரியே பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா அவளும் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டா, அவளும் ஐபிஎஸ் ஆகிருப்பாள்ல, அவங்க வீட்டில் படிக்க வச்சுருப்பாங்கல்ல அப்படின்னாலாம் கேட்டுட்ருக்கோம். இப்போ என் மகனுக்கு மட்டும் என்ன குறைச்சல், அவனுமே அவள் போலீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லா முயற்சியும் தான் பண்ணிகிட்ருக்கா. அவள் கண்டிப்பாக போலீஸ் ஆகிறதுக்கு அவன் பக்கபலமாக நின்று அவளை போலீஸ் ஆக்கவும் காட்டுவான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிழிச்சான் 5க்கும் 10க்கும் ட்ராவல்ஸ் ஓட்டிகிட்டு இருக்க இவன் எப்படி என் பொண்ணை ஐபிஎஸ் ஆக வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் கேட்கவும் அவ்வளோ அதிர்ச்சி நம்ம கதிருக்கு ராஜிக்கும். அப்பா போது நிறுத்துங்க, அத்தை சொல்கிற மாதிரி கதிர் எனக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கான், கண்டிப்பாக நான் ஐபிஎஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லவும் சும்மா போது நிறுத்துறியா, எதுக்கு தேவையில்லாமல் இன்னுமும் அவனுக்கும் அவன் அத்தைக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, அதான் எல்லா சாயமும் வெளுத்து போச்சு இல்லை அப்படின்னாலாம் வந்து கேட்டுட்டு இருக்கவும். அண்ணா இதுக்கு மேலே இன்னும் என்னென்ன இருக்குது, குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் வேணும்னே பழி வாங்கிட்டாங்க, இப்போது இவளை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுனால உறவு சேர்ந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே எல்லாருமே இருந்தோம், நமக்கு எல்லாம் மரியாதை இல்லைல்ல, மானங்கிட்ட போய் நாம் தான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம், அவள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சுருக்கானே அப்படின்னு. அண்ணா போதும் நிறுத்துங்கண்ணே, தேவையில்லாமல் இப்படிலாம் என் மேலே பழிய போட்டுட்டு இருக்காதிங்கண்ணே. உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கல. என்னால் பிரிஞ்சு போன இந்த குடும்பம் 2 குடும்பமும் ராஜ் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா ஒன்று சேரும் அப்படின்னு நான் நினச்சேன், அதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும். ஐயோப்பா நீ சொல்கிறத அப்படியே நாங்கள் நம்பிடுறோம், எங்கள் தலையில் என்னை இழிச்ச வாயேன்னு எழுதி ஒட்டியிருக்கா, அதுக்கு நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்குறாரு. அண்ணா அப்படின்னு. கோமதி இங்கே பாருமா, நீ இப்படி சொன்னதுக்கப்புறமும் என்னால் நீ சொல்கிற விஷயம் எல்லாம் உண்மைன்னு நம்ப முடியல. உண்மையிலே நான் கூட தான் இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்டேனே, ஆனால் இப்படியெல்லாம் தான் நடந்து அது நடக்கணும்னு விதி இருக்கா என்ன அப்படின்னு. ஆமாம் நீயும் அண்ணனுங்களோடு சேர்த்து தப்பாக புரிஞ்சிட்ருக்குமா அப்படின்னு. கோமதி போதுன்னு எடுத்தும் கோமதி, நீ உண்மையிலே இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி ராஜ்யை எங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து ஒப்படைக்கணும், ராஜ்யை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னு நீ எப்படி நினச்சிருக்கலாம். பாரு அன்னைக்கு ஓடி போன எங்கள் ராஜ்யை கூட்டிகிட்டு வந்து நீ கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோ, அன்னைக்கே இந்த குடும்பம் ஒன்று சேர வாய்ப்பு இருந்திருக்கு. நீ ஏன் அப்படி நினைக்கல, ராஜியை நம்ம கூட்டிகிட்டு போய் ஒப்படைச்சா நல்ல ஒரு பேர் கிடைக்கும், அண்ணனுங்க ராஜியை கூட்டிகிட்டு வந்து விட்டதனால நடந்த விஷயம் தெரிஞ்சா ஒன்று சேர்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம்ல. நம்மளால கெட்டு போன மான மரியாதை இப்போது ராஜியை கூட்டிகிட்டு வந்து விட்டதும் அவளோட கல்யாணம் நல்லபடியாக நடந்து 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துச்சுன்னு நீ நினச்சிருக்கலாம்ல. உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தான் இந்த குடும்பம் ஒன்று சேரணும்னு நினச்சியா. என்ன கோமதி இதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் எங்களெல்லாம் நம்ப சொல்கிறியா அப்படின்னு கேட்குவோம். அப்படி கேளு, இன்றைக்கு தான் நீ கரெக்டாக கேட்டிருக்கீங்க நீங்கள் அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு சக்திவேல். அப்போது நீங்களுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கவும், நீ சந்தேகப்படுற மாதிரி வச்சுக்கிட்டே கோமதி அப்படின்னு சொல்லவும், சந்தோஷமாடி இப்போ உனக்கு சந்தோஷமா, ஆமாம் நீ இதெல்லாம் எப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். ஐயோ எதுவுமே தெரியாத மாதிரி விஷயம் வெளியில் வந்துருச்சுன்னு உடனே எப்படி நடிக்கிறாரு பார்த்தியா அப்படின்னு. அத்தை உண்மையிலே இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாத அத்தை அப்படின்னு. அப்போ ராஜி சொல்கிறாங்க, மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியாத அப்பத்தா அப்படின்னு சொல்லவும், ஓஹோ
இவ்வளோ நாள் அது கூட தெரியாததான் அவர் இருந்திருக்காரோ? அப்போது அவருக்கு தெரியாத பொம்பளை 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க சக்திவேல் வந்துட்டு. நீங்கள் நினைக்கிற அர்த்தத்துலலாம் நான் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு திரும்பவும் கோமதி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த சமயத்தில் தான் இப்போது அது இவங்களுடைய குடும்பம் சாய வெளுத்து அசிங்கப்பட்டு கோமதி நிற்கிற அந்த சமயத்தில் மயிலுடைய அப்பா பாக்கியம் இவங்க எல்லாம் வந்து நிற்கிறாங்க. இவங்க அங்கே வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருக்கு அப்படின்ற விஷயம் அவங்க தெரிஞ்சுதான் இதில் நாம் ஏதாச்சும் குட்டியை குழப்பி 2 குடும்பத்தையும் பிரித்து விடணும், அந்த 2 குடும்பமும் ஒன்று சேரவே கூடாது அப்படின்னு நினச்சி தான் அவங்க வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அவங்களுக்கு சாதகமாக எல்லாமே நடந்துட்டு தான் இருந்துச்சு. அப்போது இதே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இன்னும் வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இங்கே பேசுகிறாங்க. அதாவது இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ கை கொட்டி சிரிக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி பார்க்கவும் மயில் குடும்பம் அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி. சரவணனுக்கு அவ்வளோ கோவம் வருது மயிலை பார்த்த உடனே. அப்போதான் அண்ணா இன்னும் ஏன்னா இங்கே நின்றுட்டுருக்கணும், அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, மொத்தமாக இந்த குடும்பத்தை தலைமொழிகிட்டு இங்கேருந்து போயிடுவானே ஆத்தா, இனி இந்த குடும்பத்தோட ஏதாச்சும் ஒட்டு உறவு வச்சுக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான் ஆத்தா அப்படின்னு. ஏண்டா சக்தி இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நான் அப்படிலாம் எப்படிடா நடிப்பேன் அப்படின்னு உடனே மனசு உடஞ்சி போயிடுறாங்க கோமதி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராஜு கதிர் எல்லாமே அம்மா நீ அவசரப்பட்டுட்டம்மா அப்படின்னு கதிர் சொல்லவும் இந்த விஷயத்த சொல்லாமல் இன்னும் எத்தனை நாள் மூடி மறைச்சிருக்கலாம் நினச்சிருக்கீங்க குடும்பமாக சேர்ந்து அப்படின்லாம் வந்து சக்திவேல் சொல்லிட்டு இருக்கும்போது தான் பாருண்ணே யாரோ நம்மளை கை கொட்டி சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த விஷயம் இன்னும் ஊர் வழக்கத்துக்கு தெரிஞ்சா இன்னும் நம்மளை எல்லாரும் எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. இப்போ இதுங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல்ல அதுவே போதுண்ணே, இன்னும் என்னெல்லாம் தண்டூர் அடிச்சு நம்மளை ஊர் எவ்வளோ கேவலமாக பேச போது பாருண்ணே, வாண்ணே இங்கேருந்து நம்ம கிளம்பி போகலாம், மொத்தமாக தலைமொழிகிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டும் இல்லை உறவு இல்லைன்னு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அப்போ தான் இங்கே கோமதி குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக மயிலோட குடும்பம் வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்படி போகுதா சங்கதி, நான் கூட ஏதோ ஒன்று சேர்ந்து உறவாடுறாங்கன்னு நினச்சேன் பாசத்தில், ஆனால் எல்லாமே வேஷமாக இருக்கும்னு இப்போ தான் எனக்கு புரியுது. என்னம்மா சம்மந்தியம்மா, என்னமோ மயில் அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு வீட்டை விட்டே அவளை எப்படியெல்லாமோ அனுப்புனீங்க, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு ஆன உடனே என்னென்னமோ ட்ராமா பண்ணீங்க, போகாது போலீஸ் ஸ்டேஷனே போன மாதிரி. ஆனால் இப்போ என்ன ஆயிருக்கு, என் பொண்ணு புருஷங்கிட்ட மறைச்சது தப்புன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்களே, இப்போ நீ உன் புருஷங்கிட்ட இத்தனை பிள்ளைங்களை பேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து மருமக பிள்ளைங்க ஆனதுக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய போய் உன் புருஷங்கிட்ட இருந்து மறைச்சிருக்கே, அப்போ இதுக்கு என்ன பதில், சம்மந்தி வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கீங்க, கேட்க வேண்டியது தானே அப்படின்னு பாக்கியம் சொல்லவும் அப்போ தான் இங்கே நம்ம பாண்டியன் கோமதியை பார்த்து, கோமதி நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல கோமதி, ஒரு புருஷன் பொண்டாட்டி கூட ஒளிவு மறைவு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னா அது நாம் மட்டும்தான் அப்படின்னு நான் நினச்சி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். என் நம்பிக்கையை என்னை பொய்யாக்கிட்டல, என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மறைச்சிருக்கல அப்படி. ஏங்க உங்ககிட்ட மறைக்கணும்னு எதுவும் இல்லை, இந்த விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் கோவப்படுவீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அப்போ இப்போ இந்த விஷயம் இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சுல்ல, இப்போ என்ன பண்ண போகிற, இப்போவும் நம்ம மேலே கோவம் தானே பட்டுட்ருக்கேன், இல்லை ஐயோ நடந்து போச்சுன்னு நான் உங்களை 3 பேரையும் மன்னிச்சு விட்டுருவேன் நினைக்கிறீங்களா அப்படின்னு பாண்டியன் சொன்ன உடனே மாமா அப்பா அது வந்து அப்படின்னு பேசுகிறாங்க. யாரும் நீங்கள் 2 பேரும் பேசாதீங்க, நான் கோமதி கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏங்க அது வந்து அப்படின்னு, இல்லை கோமதி நான் உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட, சுக்குநூறாக உடைச்சிட்ட, இதுக்கு மேலே நீ என்கிட்ட பேசாத கோமதி அப்படின்ட்டு போயிடுறாரு. இப்போ இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மயில் குடும்பத்தாருக்கு. என்ன சம்மந்தி என் பொண்ணுக்கு பண்ண விஷயம் உங்களுக்கு அப்படியே வந்து ரிவெஞ்சாக நிற்குது பார்த்தீங்களா அப்படின்னலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து உன் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போயிடு, இப்போ எதுக்கு வந்து இங்கே நின்றுட்டுருக்கீங்க, ஏற்கனவே குடும்பத்தில் 1008 பிரச்சனை, இதில் உங்களால் புது பிரச்சனை வர வேண்டாம், மரியாதையை கூட்டிக்கிட்டு போயிடும் அப்படின்னு உடனே போது நிறுத்துங்க மாப்பிள்ள, என்ன சொல்லி குதிச்சுட்டு இருக்கீங்க, உங்கள் அம்மா உங்ககிட்ட கூட தெரியாமல் இந்த விஷயத்த மறைச்சி வச்சுருக்காங்க, அவங்கள ஏன்னு கேட்காம என்னமோ மயிலை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கீங்க. ஆமாம் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் போய் சொல்லிட்டோம், அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நாங்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டோம், இல்லைன்னு சொல்லலையே, அவளை வாழ வைக்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், என்னென்னமோ பண்ணோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ உங்கள் அம்மா பண்ணியிருக்கிற விஷயத்துக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க, என் பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்கல்ல, உண்மையை மறைச்சிட்டா புருஷன்கிட்ட சொல்லலைன்னு, அதே மாதிரி இப்போ கோமதி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அவ்வளோ என் அம்மாவும் ஒன்றா என் அம்மாவை விட்டு நீங்கள் வெளியே அனுப்ப சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மாப்பிள்ள இதில் என்ன இருக்குது அப்படின்னு பாக்கியம் வந்து கேட்குறாங்க.
நீங்கள் கொஞ்சம் போகிறீங்களா? எரியிற நிலப்பில் தேவையில்லாமல் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காதீங்க. மயிலாக்காவும் அத்தையும் ஒன்றாயிடுமா? நீங்கள் முதல்ல இங்கிறது கிளம்புங்க. உங்களை மாதிரி நாங்கள் ஒன்றும் பொய்யே சொல்லலை அப்படின்னு சொல்லவும், அப்போ நீங்கள் சொன்னதுக்கு பேர் என்னம்மா? நாங்கள் சொன்னதுக்கு பேர் தான் பொய் அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா இருந்துக்கிட்டு, உங்களை மாதிரி பல ஆயிரம் பொய்யை ஒன்று அத்தை சொல்லலையே, அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு பொய்யை தானே அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆமாம்மா, உங்கள் அத்தை அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு பொய்யை சொன்னாங்க. நாங்களும் மயிலோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக பல பொய்யை சொல்லியிருக்கோம். 2த்துக்கும் வித்தியாசம் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க எது பேசினாலும் அதுக்கு கரெக்டாக வந்து அவங்க ஒரு பதில் சொல்லவும் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க எல்லாருமே. பாண்டியனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாரு, தேவையில்லாத வந்து ஏற்கனவே பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற வீட்டில் என்னமே பண்ணிடாத, தயவு செஞ்சு போயிடு. நீயும் நானும் ஒன்றா? இங்கே பாரு, என் பொண்ணோட வாழ்க்கை, என் பையனோடைய வாழ்க்கைக்காக நான் இதை பண்ணேன். ஆனால் நீ உன் பொண்ணோட வாழ்க்கைக்காக பண்ணது சரிதான். ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறமே எங்ககிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தானே சம்மந்தி நீங்களும் கல்யாணத்துக்கு ஆனதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன உடனே நீங்கள் வீட்டில் இந்த விஷயத்த சம்மந்திக்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. என்ன சம்மந்தி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாகவே நிற்கிறீங்க அப்படின்னு பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசவும், இப்போ பாண்டியன் இருந்துக்கிட்டு, நான் என்ன பதில் சொல்வேன் கோமதி? நான் என்ன சொல்வேன், நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் நிற்கும்போது, ஏங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏங்க பதில் சொல்லணும்? இவங்கள மாதிரி கேவலமான குடும்பம் நம்ம குடும்பம் இல்லைல்ல அப்படின்னு. அப்போது ஓ, இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு இது கேவலமாக தெரியல, நாங்கள் பண்ணது தான் உங்களுக்கு கேவலமாக தெரிஞ்சிச்சு. சரி, நாங்கள் கேவலமான குடும்பமாகவே இருந்துட்டு போகிறோம், நீங்கள் தான் உத்தம குடும்பம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்களே. சே, இங்கே வந்து பார்த்தா இல்லை தெரியுது இப்படி இது எவ்வளோ மானங்கெட்ட குடும்பம் அப்படின்னு. இப்படி மானங்கெட்ட குடும்பத்தில் நல்ல குடும்பம்னு நம்பி என் பொண்ணை பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு. இதுக்கு நான் என் பொண்ணை வீட்டில் வாழை வீட்டியவே உட்கார வச்சிட்டு இருக்கலாம். வயல வா, இப்படிப்பட்ட குடும்பத்தில் நீ வாழ்றதும் ஒன்றும் வீட்டில் அங்கே சும்மா உட்காந்து இருக்கிறதும் ஒன்று. இவங்களே பல பொய்ய சொல்லி புருஷனை ஏமாத்திட்டு இருக்காங்களாம். இவங்க என்னமோ நியாயத்தை பற்றி பொய்யை பற்றி பேச வந்துட்டாங்க. வாமையிலே அது எப்படி உன்னை இந்த வீட்டுக்குள்ளே அவங்க சேர விட்டுறாமல் போயிடுறாங்கன்னு நானும் பார்க்குறேன். கண்டிப்பாக அவங்களே வந்து உன்னை வாமையில் வீட்டுக்குன்னு கூப்பிடுவாங்க. அந்த நிலைமை சீக்கிரமாக வரும். அதுவும் மாமியார் வாயாலே வந்து கூப்பிட வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க மயிலை கூப்பிட்டுக்கிட்டு. அப்போ தான் எங்கள் கோமதி குற்ற உணர்ச்சியில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. பாத்தியா யாரெல்லாம் எப்படி பேசுகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் கோமதியை பார்த்து கேட்கவும் அவங்களுக்கு பேச வாய்களே வரல. அப்போது மீனா இருந்துக்கிட்டு, ஏன் அவசரப்பட்டுட்டீங்க பார்த்தீங்களா, இப்போது உங்களுக்கு எதிராகவே இதை திருப்பி விட்டுட்டு அவங்க போகிறாங்க. ஆமாம், அதே கொஞ்சம் மன்னிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எப்படிப்பா மீனா, எப்படி இந்த குடும்பத்தில் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இளிச்சவாயே என் தலையில் ஒட்டியிருக்கா என்ன? ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயத்த மறைச்சி வச்சுருக்காங்க. முதல்ல நீ, அதுக்கப்புறம் செந்தில் பண்ணா, தோ இப்போ ராஜும் கதிரும், இவன் ஒருத்த மட்டும் தான் நல்லவன் நினச்சேன். தோ சரணனோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து அவனும் சில விஷயங்களை மறைச்சி வச்சிருந்து என்கிட்ட விஷயத்த எல்லாத்தையும் சொன்னான். ஆக மொத்தத்தில் நான் மட்டும் தான் உங்கள் எல்லாருக்குமே இழிச்ச வாயினா தெரியல. பழனியை முதுகில் குத்திட்டு போனான். யாருமே குடும்பத்தில் ஒரு நியாயமாக இல்லைல்ல. அப்போ அந்த பொம்பளை பேசிட்டு போனதில் என்ன அர்த்தம் இருக்குது? கரெக்டாக தானே அந்த பொம்பளை பேசிட்டு போகுது. நம்ம குடும்பம் நல்ல குடும்பம் இல்லைல்ல. மானம் மரியாதை எல்லாமே காற்றுல இப்போ பறக்குது இல்லை. எல்லாருமே எல்லா விஷயத்தையும் மறைச்சி வச்சுருக்கீங்கல்ல. நம்ம நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் தெரிஞ்சோம்ல, அது எல்லாமே அவ்வளோதான் அப்படின்னு பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க நீங்கள் எதோ மனசில் நினச்சிக்கிட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. போதும் எடுத்துக்கோ மதி, இனி உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. நீ இப்படி பண்ணுவேன்னு அவன் கனவுல கூட நினச்சி பார்க்கல. இனி எந்த ஜென்மத்துக்கும் நீ என்கிட்ட பேசிடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள இது வரைக்கும் கோமதிக்கும் பாண்டியனுக்கும் சண்டை வராத இந்த குடும்பத்தில் ஸோ ராஜிக்கும் கதிர்க்காக யோசிச்சுப்பான். கோமதி பண்ண வேறு விஷயம் இப்போது அவங்களுக்கு எதிராக வந்து நிற்கிது. பாண்டியனுக்கும் கோமதிக்கும் விரிசல் ஏற்பட்டுறது. ஸோ சரவணன் கூட ஏமா அப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவங்க கேட்டு போனதுக்கும் அப்பா கேட்டதுக்கும் வித்தியாசம் இல்லையேம்மா, நீ பண்ணது தப்பு தானம்மா, அவள் பண்ணதும் தப்பு தானம்மா. உன்னை இப்போ மன்னிச்சு அப்பா ஏற்றுக்கிட்டா அப்போ நானுமே அவளை மன்னிச்சு ஏற்றுக்கிற மாதிரி தானம்மா ஆகும் அப்படின்னு சரவணன் சொல்லவும், சரவணா நீயுமாடா அப்படின்னு. அண்ணா நீ அப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீயும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அம்மா கிட்ட பேசாதானே அப்படின்னு. அப்போ செந்தில் சொல்கிறாரு, இல்லை கதிர், அப்பாவும் அண்ணாவும் கரெக்டாக தான் பேசுகிறாங்க. நானும் முட்டாள தான் இருந்திருக்கேன். மீனாக்கே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு அவளே என்கிட்ட சொல்லாமல் போயிட்டா. இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் ஏன் தான் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. எல்லாருமே எல்லார்கிட்டேயும் பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கோமதி மீனா எல்லாரையும் சார்ந்து சொல்கிற மாதிரி மகிழையும் சார்ந்து சொல்கிற மாதிரி செந்தில் சொல்லவும் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏங்க நீங்கள் வேற ஏங்க அப்படின்னு மீனா பேசவும், மீனா
கிளம்பு, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ராஜு உடஞ்சி போய் உட்காந்துடுறாங்க. நான் மட்டும்தான் அப்போ கதிர்கிட்ட உண்மையை மறைச்சிருக்கேன் அப்படின்னு என்னால் தேவையில்லாமல் அத்தைக்கிட்டையும், அதாவது மீனாக்காவுக்கு மயிலாக்கா எல்லாருமே ஒரே மாதிரின்ற மாதிரி சேர்த்து வச்சு பேசிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்து கோமதி வந்து எப்படி இதெல்லாம் சரி செய்ய போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.